தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 1,85,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளை தண்ணீர் மூழ்கடித்தவாறு செல்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் மக்கள் இருக்கிறார்களா என தீயணைப்புத் துறையினர் கண்காணித்தனர். ஈரோடு அருகே ஆற்றின் நடுவே உள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவில், பவானி சங்கமேஸ்வரர் கோவில் உள்ளிட்டவற்றை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்று பகுதியில் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அங்கு வசித்து வந்த மக்கள் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் அப்பகுதியில் உள்ளவர்களை அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் 3 முகாம்களில் தங்க வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே ஜேடர்பாளையம் தடுப்பணை அருகே உள்ள விவசாய நிலத்தில் வெள்ள நீர் புகுந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் கரையோரம் உள்ள குடியிருப்புகளையும் வெள்ள நீர் சூழத் தொடங்கியிருப்பதால் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.